அது அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. இடி கேஸில் அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கல, இன்னும் அரெஸ்ட் ஆகலை, சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கு. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிகிட்டு இருக்கான். நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆம்பித்தட்டமைன் நீங்கள் பாருங்க, கொக்கைன் புதுசாக கேட்காத வார்த்தையெல்லாம் திமுககாரன் மீனவர் என்கின்ற போர்வையில் ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? அப்போ இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றுறாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன். திமுககாரன் இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தலில் ஈடுபட்டிருக்கான். இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? அங்கே இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனுக்கு தெரியாதா? இங்கே யாருமே கடத்தலில் எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில் மாட்டலையா? அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க, போட்டை செக் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி திமுகவுடைய கடமை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரங்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா? எதுவுமே செய்யாமல் ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பேரையே ஏற்படுத்துகிறாங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா? அதனால் ஊழல் பண்ணுறவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா. இடி கேஸ் அவர் மேலே இல்லையா? பிலிப்பைன்ஸில் போட்டு வாங்கினார், இங்கே போட்டு வாங்கினார். அதனால் என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசி கொண்டிருக்கிறார். நன்றிங்கண்ணா.